தமிழர் கலைகள் ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் நம்மை என்ற கூற்று யார் தெரிவிக்கிறார்? கம்பர். கலைகள் 2 வகைப்படும். அவை பொதுக்கலைகள், அழகுக்கலைகள். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை என அழகுக்கலைகளை 5ஆக பிரித்த தமிழறிஞர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று யார் மறைநூல்கள் பற்றி கூறுகின்றார்? இளங்கோவடிகள். சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபம் எதனால் கட்டப்பட்டது? மரத்தால் கட்டப்பட்டது. பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் முதல் குடைவரை கோயிலை எங்கு அமைத்தான்? மண்டகப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம். முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எங்கு உள்ளது? பிள்ளையார்பட்டி. குடைவரை கோயில்களின் வேறு பெயர்கள்: மண்டபக் கோயில்கள், பாறை கோயில்கள். மகிஷாசுரமர்த்தினி ஒற்றைக்கல் கோயில் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களின் பெயர் கற்றளிகள். இந்திய கோயில் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்? அவை 3 வகைப்படும். அவை: நகரம், வேசாரம், திராவிடம். சிகரம் சதுர வடிவமாக இருப்பின் அந்த விமானம் நகரம் எனப்படும். சிகரம் வட்ட வடிவமாக இருப்பின் அந்த விமானம் வேசரம் எனப்படும். சிகரம் 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் எனப்படும். நகரம் வட இந்தியா, வேசரம் மத்திய இந்தியா, திராவிடம் தென் இந்தியா. விமானத்தை பொதுவாக எவ்வாறு அழைப்பர்? ஸ்டங்க விமானம். ஸ்டங்க விமானம் எத்தனை உறுப்புகளை குறிக்கும்? அவை 6 உறுப்புகளை குறிக்கும். அதிட்டானம் பாதம், பித்தி கால், பிரஸ்தரம் தோல், கண்டம் கழுத்து, சிகரம் தலை, ஸ்தூபி மகுடம். கோயில் உறுப்புகளில் மிக முக்கியமானதும் அழகுடையதும் எது? கோபுரம். எந்த கோயிலில் முதலாக சிறு கோபுரம் அமைக்கப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தமிழகத்தை 300 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர்கள் யார்? பல்லவர்கள். சாலுவன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புலிக்குகை. தென்னகத்து எல்லோரா என்றழைக்கப்படுவது கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். திருக்கற்றளிநாதர் கோயில் யார் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது? பாண்டியர் காலம். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோயிலின் வெளிச்சுவர் சதுர வடிவிலும் உட்சுவர் வட்ட வடிவிலும் உள்ளது. இதை யார் கட்டினார்? விஜயாலய சோழன். தென்னகத்தின் மேரு என்றழைக்கப்படும் சிறப்பை பெற்ற கோயில் தஞ்சை பெரிய கோயில் அல்லது பிரகதீஸ்வரர் கோயில். 216 அடி 13 அடுக்குகள். ராஜராஜன் தஞ்சை கோயிலுக்கு என்ன பெயரிட்டார்? ராஜராஜேஸ்வரம். இக்கோயிலின் உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் எத்தனை டன் எடை கொண்டது? 80 டன். யுனெஸ்கோ தஞ்சை கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாக எந்த ஆண்டு அறிவித்தது? 1987. சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை எதன் மூலம் அறியலாம்? பரிபாடல். காவிரிப்பூம்பட்டினத்தில் இருந்து சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என்று எந்த காப்பியம் எடுத்துரைக்கின்றது? மணிமேகலை. சிற்பக் கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் என்று அழைக்கும் வழக்கம் இருந்ததை எந்த நூலின் மூலம் அறியலாம்? மணிமேகலை. சிற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 2. புடைப்புச் சிற்பம், தனிச்சிற்பம். உருவத்தின் முன்புறம் மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் புடைப்புச் சிற்பம். உருவத்தின் முன்புறமும் பின்புறமும் முழு வடிவமாக வடித்தல் தனிச்சிற்பம் எனப்படும். தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை உள்ளவாறே அமைப்பது பிரதிமைகள். தமிழகத்தில் காணப்படும் முதல் கற்சிற்பங்கள் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்து யாருடைய புடைப்புச் சிற்பங்கள்? வாயிற்காவலர்கள், துவாரபாலகர்கள். பகிரந்தன் தவம் என்ற சிறப்பு தொகுதியாக எங்கு வடிவமைத்துள்ளனர்?
பகிரந்தம் என்ற சிற்ப தொகுதியாக எங்கு வடிவமைத்துள்ளனர்? மாமல்லபுரம் கோவர்த்தனமலை மண்டபத்தின் அருகில். எங்கு உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன? நாமக்கல். இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்களில் இரண்டாவது பெரிய சிற்பம் எங்கு உள்ளது? தஞ்சை பெரிய கோயில். இரண்டாம் ராஜராஜன் எங்கு கட்டிய கோயிலில் நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் உள்ளது? தாராசுரம் கோயில். யாருடைய காலம் லோக சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம்? சோழர் காலம். எந்த வினைச்சொல்லிலிருந்து தோன்றியது ஓவியம்? ஒவ்வு. ஒவ்வு என்ற சொல்லின் பொருள் ஒன்றை பற்று அல்லது ஒன்றை போலவே இருத்தல். வட்டிகை செய்தி, சித்திரச் செய்தி என்று இலக்கியங்களில் எதை பதிவு செய்துள்ளன? ஓவியத்தை. கோட்டோவியங்களுக்கு என்ன பெயர்? புனையா ஓவியம், வரி வடிவ ஓவியம். புனையா ஓவியத்தில் பலவித வண்ணங்களை புனைந்து அமைக்கும் ஓவியம் முழு ஓவியம். தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியம் படிமை ஓவியம். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை யார் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? நெடுநல்வாடையில் நக்கீரர். யார் சித்திரக்கார புலி? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். மல்லபாடியில் தருமபுரி மாவட்டம். சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது பாறை ஓவியம். பாண்டியன் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன். புறநானூறு. யார் குறிப்பிடுகின்றார்? மாங்குடி மருதனார் பாண்டிய நன்மாறனை. திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் 7 தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியசாலை இருந்த செய்தியினை எந்த செய்யுளின் மூலம் அறியலாம்? பரிபாடல். படம் என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து தோன்றியது? படாம். படாம் என்ற சொல்லின் பொருள் துணி. துணிகளில் வரையும் ஓவியத்தின் பெயர் சித்திரப்பாடம், சித்திரத்திரை. சித்திரம் எழுதும் கோலுக்கு என்ன பெயர்? துகிலை. இளங்கோவடிகள் ஓவியம் வரையப்பட்ட துணியை எப்படி அழைக்கிறார்? ஓவிய எழினி. பலகையில் வரையும் ஓவியத்தின் பெயர் வட்டிகை பலகை. தமிழகத்தின் எந்த ஓவியங்களுக்கு புவிசார் குறியீடு உள்ளது? தஞ்சாவூர் ஓவியம். ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிகத் தொடர் மூலம் இசை எத்தனை ஆகும்? 7. அந்த 7 இசைகள் யாவை? குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இளி, விளரி, தூரம். இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது? தூரம். உயர்ந்து செல்லும் இசை நிரலை ஆரோசை எனவும் தாழ்ந்து செல்லும் இசை நிரலை அமரோசை எனவும் யார் கூறுகிறார்? சேக்கிழார். இக்காலத்தில் ஆரோசை அமரோசை எப்படி கூறுவர்? ஆரோகணம், அவரோகணம். இசைக்கருவிகளின் வகைகள் தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. குழலினிது யாழினிது என்பது என்று யார் கூறியுள்ளார்? குழலினிது யாழினிது என்ப என்று யார் கூறியுள்ளார்? திருவள்ளுவர். துளைக்கருவிகளில் தொன்மையானது எது? குழல், வேய்ங்குழல் அல்லது புல்லாங்குழல். வேய்ங்குழல் எந்த நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாக விளங்கியது? முல்லை நிலம். இசைகளை தரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட நரம்பு கருவி எது? வில் யாழ். ஆண் இரைகளை மேய்க்கும் ஒருவன் வில்யாழ் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று எது குறிப்பிடுகிறது? பெரும்பான ஆற்றுப்படை. தோல் இசைக்கருவிகளின் தாய் பறை. அடியார்க்கு நல்லார் உரைத்தோல் கருவிகள் எத்தனை உள்ளது என்று குறிப்பிடுகிறது? 30. இசைக்கும் போது எந்த கருவியை முதலாக கொள்வர்? மத்தளம். இடையிடையே வாசிக்கும் இடைக்கருவி சலிகை. இறையனார் களவியல் உரை மூலம் எந்த இசை நூல்கள் இருந்ததை அறிய முடிகிறது? முதுநாரை, முதுகுருகு. பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இந்திரகாளியம் முதலான நூல்களை பற்றி யார் கூறுகிறார்? அடியார்க்கு நல்லார். இசை நுணுக்கம் என்னும் நூல் எந்த பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது? சயந்தன். யாப்பருங்கலங்காரிகை உரைப்பாயிரத்தில் எந்த நூலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது? குலோத்துங்கன் இசை நூல். அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு என்னும் நூலுக்கு உரை எழுதி வெளியிட்டவர் ப. சுந்தரேசனார். வாய்ப்பாட்டிலும் இசைக்கருவிகளை இசைப்பதிலும் வல்லவர்களாக விளங்கியவர்கள் பாணர்,
பாடினி. ஆண் இசைக்கலைஞர்கள் பாணர். பாடினி பெண் இசைக்கலைஞர். குறிஞ்சி நிலமும் இசையும். குறிஞ்சி குறிஞ்சிப்பண். முல்லை சாதாரி. பாலை பஞ்சுரப்பண். நெய்தல் செவ்வழிப்பண். மருதம் மருதப்பண். போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற எந்த பண் பாடப்பட்டதாக புறநானூறு கூறுகிறது? காஞ்சிப்பண். எந்த பண்ணை கேட்டு தலைவனை பிரிந்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்டாள் என்று செய்தி உண்டு? செவ்வழிப்பண். வண்டின் ஓசை போல் இருப்பது காமரம். இறைவனின் அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தம்மானை அறியாத என்னும் பதிகத்தை சுந்தரர் சிவபெருமான் அருள் புரிந்த பின் எந்த பண்ணில் பாடியுள்ளார்? கொல்லிக கௌவானம். எந்த மன்னன் பழைய பண்களை கோவிலில் பாட ஓதுவார் என்னும் இசைக்கலைஞர்களை நியமித்தார்? திருமுறை கண்ட சோழன். முதலாம் மகேந்திரவர்மன் இசை, நாடகம் முதலிய கலைகளில் வல்லவனாக இருந்துள்ளார். இம்மண்ணால் பொறிக்கப்பட்ட குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவையுரிய என்ற தொடர் எந்த இசையை பற்றி கூறுகிறது? சங்கீரணம். சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம் என கூத்து வகை 4ஆக பிரித்தவர் அடியார்க்கு நல்லார். சிலப்பதிகாரத்தில் மாதவி எத்தனை வகை ஆடல்களை ஆடினாள்? 11. அந்த 11 வகை ஆடல்கள் அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. கூத்து 2 வகைப்படுமா என அடியார்க்கு நல்லார் கூறுவது அகக்கூத்து, புறக்கூத்து. குரவை கூத்து 7 முதல் 9 பேர் வட்டமாக நின்று கைகோத்து ஆடுவது. இது எத்தனை வகைப்படும்? அவை 2. குன்றக்குரவை, ஆய்ச்சியர்குரவை. குறிஞ்சி குன்றக்குரவை முருகன். முல்லை ஆய்ச்சியர்குரவை திருமால். முதலாம் மகேந்திரவர்மன் எந்த நூலில் சிவபெருமானின் தாண்டவங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மத்தவிலாச பிரகாசனம். காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயிலில் எத்தனை நடன மாதர் இருந்தனர்? 42. திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவல்லி என்னும் ஊரில் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் என யார் பட்டம் வழங்கினார்? ராஜேந்திரன். ஒரு கை முத்திரை இணையா வினைக்கை பிண்டிக்கை. இருக்கை முத்திரை இணைக்கை இரட்டைக்கை பிணைக்கை. விளையாட்டு விலை விருப்பம் ஆட்டு ஆட்டம். சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல் நடித்து விளையாடுவது கெடவரல் விளையாட்டு. உழவர்கள் பயிர் செய்வது போல் நடித்து விளையாடுவது பண்ணை விளையாட்டு. எத்தனை பருவம் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொதுவானவை? 7.